மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டியிட்டு பூவாடை காரியம்மா அம்மா நீ மருளாடி வந்திடம்மா. உடுக்கை பம்பை முரசொலிக்க உருமி மேளம் தானொலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ சீறி எழுந்திடம்மா. மேல் மலையனூரில் கோவில் கொண்ட என் அங்காள ஈஸ்வரியே ஆத்தாளே அழைக்கின்றேன் ஆடி இங்கு வந்திடம்மா நீ வந்திடம்மா. மேல் மலையனூரு அங்காளியே மாகாளி திரிசூலியே மேல் மலையனூரு அங்காளியே மாகாளி திரிசூலியே குறி சொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் மாரியம்மா அம்மம்மா மலையனூரு அங்காளியே மாகாளி திரிசூலியே குறி சொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் தெய்வம் அம்மா மலையனூரு அங்காளியே. சித்தாங்கு ஆடை கட்டி நீ சிங்கரத மீதேறி சித்தாங்கு ஆடை கட்டி நீ சிங்கரத மீதேறி தேரோடும் வீதியிலே தாயை நீ ஆடி வந்திடம்மா. அந்தரியே சுந்தரியே ஆமம்மா எங்கள் அங்காள ஈஸ்வரியே நீதாம்மா. அந்தரியே சுந்தரியே எங்கள் அங்காள ஈஸ்வரியே ஆடி வரும் தேரினிலே நீ அழகாக வருபவளே அம்மம்மா மலையனூரு அங்காளியே மாகாளி திரிசூலியே தாயே குறி சொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் மாரியம்மா அம்மோ மலையனூரு அங்காளியே மாகாளி திரிசூலியே குறி சொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் மாரியம்மா அம்மம்மா மலையனூரு அங்காளியே. ஆலய வாசலிலே
சொல்லம்மா மாங்கல்யம் காத்திடம்மா இந்த மக்கள் குறை தீர்த்திடம்மா மாங்கல்யம் காத்திடம்மா இந்த மக்கள் குறை தீர்த்திடம்மா மலையனூர் அங்காளியே நீ மருளாடி வந்திடம்மா மலையனூர் அங்காளியே மாக்காளி திரிசூலியே குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலம் காக்கும் தெய்வம் அம்மா மலையனூர் அங்காளியே மாக்காளி திரிசூலியே குறி சொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் மாரியம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே மாக்காளி திரிசூலியே திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மன்னார்குடி மற்றும் திருத்துறைப்பூண்டி வருவாய் வட்டங்களை சீரமைத்து உருவாக்கப்பட்ட புதிய முத்துப்பேட்டை வருவாய் வட்டம் தமிழ்நாட்டில் 314வது வருவாய் வட்டமாக இன்று முதல் செயல்பட இயல்பார் அன்றைய முதலமைச்சர் வழிபட்டணும் நெருக்கமாக பணியாற்றியிருக்கிறார். முத்துப்பேட்டை நகரை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் வட்டம் அமைத்திட தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டு இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக முத்துப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள 38 கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் பெரிதும் பயன்பெறுவர். தமிழ்நாடு அரசிற்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பயனாளிகள் சார்பில் திரு முகமது அலி அவர்கள் நன்றி தெரிவிப்பார். நன்றி. முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். எனது பெயர் முகமது அலி. முத்துப்பேட்டை மக்களின் நீண்ட நாள் கனவான முத்துப்பேட்டை தனித்தாலுக்கா இன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அதற்காக அண்மைய முதல்வர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனால் வரை அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு எங்கள் பகுதி மக்கள் 25 கிலோமீட்டர் திருத்துறைப்பூண்டிக்கும் 35 கிலோமீட்டர் மன்னார்குடிக்கும் சென்று வந்த சிரமங்களை போக்கி புதிதாக உருவாக்கப்பட்ட முத்துப்பேட்டை தாலுகா வைத்த உருவாக்கி தந்த தமிழ்நாடு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எங்களது பகுதி அனைத்து மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திருவாரூர் மாவட்டம்
முத்துப்பேட்டையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தை தொடங்கி வைத்தமைக்காக பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் மற்றும் உணவுத்துறை அமைச்சர், திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர், கூடுதல் தலைமைச் செயலாளர், வருவாய் மற்றும் பேரிடர் நிர்வாகம் அவர்களுக்கும் வருவாய்த்துறை சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து சுற்றுலா. தொல்லியல் துறை. மாண்புமிகு தொழில்கள், தமிழாட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாடு தொல்லியல் துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் அவர்களுக்கும், மாண்புமிகு ஹைவேஸ் மினிஸ்டர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய தலைமை செயலர் உள்ளிட்ட அனைத்து உயர் அலுவலர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் தமிழ்நாட்டில் கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே படிப்பறிவும் எழுத்தறிவும் பெற்ற மேம்பட்ட நகர நாகரிகம் இருந்ததாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. பழமை வாய்ந்த தமிழர் பண்பாடு மற்றும் நாகரிகத்தினை உலகம் அறிந்துடும் வகையில் கீழடி அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட 13,608 தோல் பொருட்களை கொண்ட உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் 5/3/2023 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த அருங்காட்சியகம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வார நாட்களில் சுமார் 2000 பார்வையாளர்களுக்கும் விடுமுறை நாட்களில் சுமார் 5000 பார்வையாளர்களும் வருகை புரிகிறார்கள். தொல்பொருட்கள் 3Dயில் காணும் வகையில் கீழடி ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஆப் என்ற செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2021-22ஆம் ஆண்டில் கீழடி உள்ளிட்ட 7 இடங்களில் அகழ்வாய்வு பணிகள் முடிவற்ற தற்போது ஆவணப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டில் சிவகங்கை மாவட்டம் கீழடி, அகரம், கொந்தகை, அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம், விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம் துலுக்கரப்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நம்மண்டி, புதுக்கோட்டை மாவட்டம் பொறப்பனைக்கோட்டை, தருமபுரி மாவட்டம் புதிநத்தம், திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெரும்புதூர் ஆகிய 8 இடங்களில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த அகழ்வாய்வுகளின் துவக்கமாக கீழடி மற்றும் கீழ்நம்மண்டி ஆகிய 2 இடங்களில் அகழ்வாய்வு பணிகளை துவக்கி வைத்தும் கீழடி ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஆப்பை வெளியிட்டும் சிறப்பிக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறது. தற்போது ஒரு குறும்படம்.
சிவகங்கை மாவட்டம் ஆட்சித்தலைவர் அவர்களை நன்றி தெரிவிக்க அழைக்கிறேன். மதுசூதன், சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பேசுகிறேன். வைகை ஆற்றங்கரையில் 200 ஆண்டுகள் முன்னர் வாழ்ந்த பழந்தமிழர்களின் தொன்மையையும் அருட்சார்ந்த வாழ்வியலும் உலகறிய செய்யும் விதமாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் கீழடி மற்றும் அதனை சுற்றியுள்ள அகரம், கொந்தகை ஆகிய இடங்களில் 9ஆம் கட்ட விரிவான அகலாய்வை துவக்கி வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அகழ்வாராய்வு பணிகளை காணொலி வாயிலாக பார்வையிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நன்றி தெரிவிப்பார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் முருகேஷ் பேசுகிறேன். சுமார் 3000 ஆண்டுகள் பழமையான பெருங்கற்கால மக்கள் வாழ்வதற்கான சான்றுகளை உறுதி செய்திடவும், இந்த இடத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்வியல், இரும்பு பொருட்கள் உருவாக்கும் தொழில்நுட்பம், இறந்தவர்களை அடக்கம் செய்யும் முறைகள் குறித்த சான்றுகள் மூலம் உலக அளவில் பண்டைய தமிழர்களின் பெருமைகளை உணர்த்திடும் வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ்நமணியில் 1ஆம் கட்ட அகழாய்வு பணியினை இன்று துவக்கி வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு வரலாற்று ஆர்வலர்கள் சார்பிலும் திருவண்ணாமலை மாவட்ட மக்களின் சார்பிலும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு தொழில்துறையில் 8 இடங்களில் விரிவான அகழாய்வு மேற்கொள்வது தமிழக வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். சமன் செய்து சீர்கோள் செயலாற்றி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆராய்வு பணியினை கீழடி செயலையும் தொடங்கி வைத்ததற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டும் நன்னறி காட்டி வரும் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அவர்களுக்கும் என்னுடைய இடைநிலைத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர், முதன்மைச் செயலாளர் அவர்களுக்கு தனது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சீரிய வழிகாட்டுதலின்படி இந்து சமய அறநிலைத்துறையில் முன்பு எப்போதும் இல்லாத 618க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடுமுழுக்கு, தொன்மை வாய்ந்த 1000 வருஷத்துக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு திருப்பணிகள் மேற்கொள்ளுதல், திருப்பேர்கள் சீரமைத்தல், திருக்குளங்கள் புனரமைத்தல், பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை மேம்படுத்தல், திருக்கோயில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை மீட்டெடுத்தல் போன்ற பல்வேறு பணிகள் செயல்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக ராஜகோபுரம், பணியாளர் குடியிருப்புகள், திருமண மண்டபங்கள், பக்தர்கள் தங்கும் விடுதி உள்ளிட்ட 149.93 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 21 திருக்கோயில்களில் மொத்தம் 29 புதிய திட்ட பணிகளை அடிக்கல் நாட்டி துவக்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். முன்னாடி Benar.
இப்பொழுது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அவரை பேச அழைக்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். நான் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் பேசுகிறேன். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிகை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ரூபாய் 40.03 கோடி மதிப்பீடில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் நலன் கருதி திருமண மண்டபங்கள் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் நலன் கருதி பணியாளர்கள் நிர்வாக பயிற்சி மையம் கட்டும் பணியினையும் சேர்த்து தமிழ்நாட்டில் 21 திருக்கோவில்களில் ரூபாய் 149 கோடியே 93 லட்சம் மதிப்பீட்டில் 29 புதிய திட்டப்பணிகளுக்கான கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் மற்றும் 21 திருக்கோவில் நிர்வாகங்கள் சார்பாகவும் இத்திருக்கோவில்களுக்கு வருகை தரும் அனைத்து பக்தர்கள் சார்பாகவும் பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகளை இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் 21 திருக்கோயில்களில் ரூபாய் 149.93 கோடி மதிப்பீட்டிலான புதிய திட்டப்பணிகளுக்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அங்க முன்னா 6 முழம் அம்மா
ஓட வைத்தாய்